அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நல்லவர். Not only bread, the word which come from God's mouth. நாம் பிழைக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையினால். தேவன் நம்மோடு பேசட்டும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். வசனம் 5ஆம் வசனத்தை இணைந்து வாசிப்போம். Verse 5, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். வசனம் 12ஆம் வசனம் 12, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். வசனம் 13 verse 13, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான். வசனம் 22ஆம் வசனம் verse 22, ஆதியாகமம் 26 22, வசனம் 22 verse 22, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறு ஒரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். வசனம் 24 verse 24, வசனம் 24, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். வசனம் 29 verse 29, வசனம் 29, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உமோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். வசனம் 32 32 verse 32, வசனம் 32, அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. Spirit of God will minister to us this morning. தேவன் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தி என்னவென்றால், ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள் என்ன? ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள் என்ன? Secret of Isaac blessings. We are going to hear about this. Secret of Isaac blessings. Blessing of Isaac. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததாக பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் ஈசாக்கு பெற்றுக்கொண்ட அடைந்த ஆசீர்வாதங்களை நாம் வாசித்தோம். சபையின் ஊழியனாய் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஈசாக்குக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் நம்முடைய தேவன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். ஈசாக்கோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தினது போல மறுபடியும் வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவார். அவன் விதை விதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் உங்களுக்கு பலனை பெற்றுக்கொள்ளும்படி செய்வாராக. ஆண்டவர் நல்லவர். அவனுடைய சிநேகிதர்கள் அந்நியர்கள் பொறாமைப்படத்த கலவருக்கு கர்த்தர் ஈசாக்கை விருத்தி அடைய பண்ணினார். அவன் ஐஸ்வர்யவான் ஆனான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவன் ஆனான். கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வாராக, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவாராக. ஐஸ்வர்யம் சம்பத்து கர்த்தரால் உண்டாவதாக. நீங்கள் மகா பெரியவர்களாய் அடையாளப்படுத்தப்படுவீர்களாக. மற்றவர்கள் பொறாமைப்படத்த கலவருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். வாக்குவாதம் பண்ண துறவி நிமித்தமாய் சோர்ந்து போகாமல் வாக்குத்தத்தத்தின் துறவாகிய ரகபோத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். ஏசேக்கு சித்னாவை குறித்து சோர்ந்திருக்கலாம், ஆனால் அது வாக்குவாதத்தின் துறவு. ஆனால் வாக்குத்தத்தத்தின் துறவாக ரகபோத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ரகபோத்தாய் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆண்டவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிநேகிதர்கள் வந்து உடன்படிக்கை பண்ணத்தக்க அளவிற்கு பொறாமை கொண்ட சிநேகிதர்கள் மத்தியிலே கர்த்தர் சிநேகிதனுக்கு ஆசீர்வாதமாய் இந்த ஈசாக்கை பயன்படுத்தினது போல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. பொறாமை கொண்ட சிநேகிதர்கள் வந்து சாட்சி சொல்லத்தக்க அளவிற்கு கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றும் சொன்னது போல கர்த்தர் நிச்சயமாய் மோட இருக்கிறார் என்று சொன்னது போல் நம்மை பகைத்தவர்கள், நமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், பொறாமை கொண்டவர்கள், நமக்கு விரோதமாய் அந்நியராய் இருந்தவர்கள் நம்மிடத்தில் புகழும்படிக்கும், நம்மிடத்தில் வந்து பேசும்படிக்கும், நம்மிடத்தில் தயவை பெற்றுக் கொள்ளும்படிக்கும் ஈசாக்கு கட்டளையிட்ட இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். முற்பிதாவின் ரகபோத்தின் துறவு மட்டுமல்லாமல் புதிய துறவாகிய சேபாவை கொடுத்தது போல இயேசுவின் நாமத்தில் பெயர் சபா என்கிற ஒரு துறவு உங்களுக்காக கட்டளையிடப்படுவதாக. அது உங்கள் நிமித்தமாய் தோண்டப்படுகிற துறவாக பெயர் சபா இருப்பதாக. ரகபோத் தம்முடைய முற்பிதாக்களுடைய துறவுகளை மறுபடியும் தோண்டி எடுத்திருந்தாலும் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் நிமித்தமாகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்குள் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் நிமித்தமாய் உங்கள் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கும் தனித்தத்த ஆசீர்வாதங்கள், ரகபோத் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்லாமல் பெயர் சபாவின் ஆசீர்வாதங்கள் உரித்தாவதாக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பலுகி பெருகுவீர்களாக, நீங்கள் பலனடைவீர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக, மகா பெரியவர்களாய் இருப்பீர்களாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இணைந்து ஒரு பாடலை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வார்த்தைகளை கேட்போம். இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாத. இந்த ஈசாக்குடைய சம்பவங்களை இந்த பாடலின் வரிகளிலே போடப்பட்டிருக்கும். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான், உன்னையும் அதுபோல ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை. ஃபாதர் பெர்க்மன் அவங்களுடைய பாட்டு. ஏசேக்கு சித்னா இன்றோடு முடிந்தது மகனே, ரகபோத் தொடங்கிவிட்டது. நிலை கொடுப்பா. லகதர பகதரா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை கைத்தட்டி பாடுவோம். நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். பாடுவோம். ஈசாக்கு விதை விதைத்து, அந்த மைக்கை யூஸ் பண்ணி பாடுங்க. உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அது போல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு விதை விதைத்து, ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். என்னையும் ஆசீர்வதிப்பார், அது போல் என்னையும் ஆசீர்வதிப்பார். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை. பாடுங்களை முயற்சி பண்ணி பாடுங்க. பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே. ஏசேக்கு சித்னா இன்றோடு முடிந்தது மகனே. ஏசேக்கு சித்னா இன்றோடு
முடிந்தது மகளே, ரகபோ தொடங்கி விட்டது உனக்கு, ரகபோ தொடங்கி விட்டது, ரகபோ தொடங்கி விட்டது மகளே, ரகபோ தொடங்கி விட்டது. எசேக்கு சித்தினா இன்றோடு வாக்குவாதத்தோடு வந்திருக்கலாம். சில காரியத்து நிமித்தமாய் வாக்குவாதங்கள், சொத்து காரியத்தினால வாக்குவாதங்களோ, கர்த்தர் ரகபோத்தை வைத்திருக்கிறார், பெயர்சபாவை வைத்திருக்கிறார். உனக்கு ரகபோ தொடங்கி விட்டது, எனக்கு ரகபோ தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு ஈசாக்கே பயப்படாதே, நான் உனக்கு பாதைகளை காட்டுவேன். காத்திரு மகனே, தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே, தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்குவே. ரகபோ துனக்கு உண்டு மகனே, ரகபோ துனக்கு உண்டு மகளே, ரகபோ துனக்கு உண்டு மகனே, ரகபோ துனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதி பாடுங்களே, ரகதல பலகதரா, நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள், அநேகர் அறிக்கை செய்வார்கள் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். கர்த்தர் நிச்சயமாய், ஓ God is with you, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அந்நியர்கள் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை சிநேகிதர்கள் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஆவிக்குரியவர்கள் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை சகோதரர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஈசாக்கே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை சிநேகிதர்கள், பொறாமை கொண்டவர்கள், சத்துருக்கள், பட்டணத்தார் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். லகதரபல ஹந்தலபரகதரப சந்தலபல ஹந்தலபரகதரபல ரதலபரகதலபல சந்தலபரகதலபகதரப லதரதரதனதேரே மாந்தரா. நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். ஈசாக்கு இழந்ததை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. முற்பிதாக்களுடையதை தூர்த்து போடத்ததை, நிரப்பி போடப்பட்டதை மறுபடியும் தூர்த்து தோண்ட கிருபத்தாங்க ஆண்டவரே. லேதாராதராகதலா லேதாராமனாந்தரா, என்னையும் அதுபோல் ஆசீர்வதிப்பார். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் ரக்கபகதலா. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும், உடைந்து போகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு இருக்கிற சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தில் தெரிபடுவதாக, சிறையிருப்புகள் மாறிப்பவதாக. Bless thy people, bless thy people, bless thy people. Lord, I ask you to bless thy people. Lord, I ask you to bless the radarabalagadarabagada
ரபகதா லேதர பலகதர கதர கதர கதலகதா. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள், அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று. மகளே, உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு. யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னோடு இருந்து உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். உழைத்த உழைப்பு கையில் இல்லாதிருக்கலாம், பணம் கையில் இல்லாதிருக்கலாம், சோர்வும் துக்கமும் இருக்கலாம். ஆனால் ஒன்று, கர்த்தர் கூட இருப்பார். ஓ, கர்த்தர் கூட இருப்பார். ஈசாக்கே, கர்த்தர் கூட இருக்கிறவர், உன்னோடு கூட இருப்பேன். கிதியோனே, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னோடு கூட இருக்கிறேன். கிதியோனே, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடு இருக்கிறேன். ரேடா பல கட பல கத்தர பல திட பல கதரபா ரிபா கத்தர கத்தலபகா ரிபா கத்தல. ஆசீர்வாதத்தின் தடைகள் மாறி போவதாக, ஆசீர்வாதத்தின் தடைகள் மாறி போவதாக. break every chain in the name of Jesus. break every chain, break every chain. ரிகதட பலபா சம்தனமா. the chain which block the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தில் தரிப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் தரிப்படுவதாக. ஓரபகதலபகதர deliver them from the captivity that which not getting blessings from God. ripana handana mauna handodo rokotolobo ripa handala baragadala bagada rihandana marikadala ridala bajanana maraba he magadaraba rekhadaraba gaba. அப்படி கைகளை உயர்த்தி அறிக்கை பண்ணுவோம். தேசத்தில் பழுகும்படி எனக்கு இடம் உண்டாக்குவா, தேசத்தில் பழுகும்படி எனக்கு இடம் உண்டாக்குவா. ரெகபோத் எனக்கு உண்டு, இன்று முதல் ரெகபோத் எனக்கு உண்டு, ரெகபோத் எனக்கு உண்டு, இன்று முதல் ரெகபோத் எனக்கு உண்டு. உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள், நமக்கு எதிரானோர் நம் சார்பில் வருவார்கள், சமாதானம் செய்வார்கள், உன்னோடு சமாதானம் செய்வார்கள். கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். மகனே, பழுகி பெருகிடுவாய், தேசத்தில் பழுகி பெருகிடு, பழுகி பெருகிடுவே, பழுகி பெருகிடுவே, தேசத்தில் பழுகி பெருகிடுவே. ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே, ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகபோ தொடங்கி விட்டது எனக்கு, ரெகபோ தொடங்கி விட்டது, ரெகபோ தொடங்கி விட்டது எனக்கு. ரெகபோ லேதரா கதரா கதரா கதா ரீடரதரா கதரா 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 லே மாமா மதரா கதரா கதா லம்புரோகோலோ சந்தல பகதா ரகட பகட தரக
le barakadara badaragada lady baladaragada bagada. கர்த்தர் நிச்சயமாய் என்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் என்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறது. யோசுவா கூடவே இருந்த மோசே மரிச்சிட்டாரு. மோசே மரித்துட்டார். யோசுவா கூடவே இருந்தார். ஆனால் யோசுவா புத்தகம் ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு ஒரு டெத் செய்தியோட, மரண செய்தியோட ஆரம்பிக்குது. கர்த்தர் யோசுவாட்ட சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். மோசை இல்லை, ஆனால் மோசையின் கர்த்தர் இருக்கிறார். பணம் இல்லை, ஆனால் சகலவற்றையும் தருகிற கர்த்தர் இருக்கிறார். பலன் இல்லை, பலத்தை தருகிற கர்த்தர் இருக்கிறார். சத்துவம் இல்லை, சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக என்று ஜனங்கள் சொல்லுகிறார். உமோடு இருப்பாராக, உமோடு இருப்பாராக, உமோடு இருப்பாராக. ஆண்டவர் யோசுவாவு கூட இருந்ததை சகல ஜனங்கள் கண்டு கொண்டார்கள். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்ததை சகல ஜனங்கள் கண்டு கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். அறியும்படிக்கு இன்று அவன் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். அந்த யோர்தானை கடக்கும் போது யோசுவாவை குறித்த சாட்சி அறிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறார். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா என்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தெய்வம், எங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், எங்கள் சபையுடைய தேவன். தேவனே, எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் சத்தம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். உங்கள் சத்தம் வந்தால் தான் உங்கள் சித்தத்துக்கு எங்களை தத்தம் செய்ய முடியும். ஆண்டவரே, நாங்கள் எங்களை தத்தம் செய்தால் உங்கள் வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்குக்கு உரித்தான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாவதாக. Secret of blessing which Isaac received. ஈசாக்கு சுதந்தரித்த ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள் என்ன?
அநேக ஆசீர்வாதங்கள் ஈசாக்கை குறித்து பார்க்க முடியும். அவனுடைய பிறப்பே ஒரு ஆசீர்வாதம் தான். இஸ் a man of promise. வாக்குத்தத்தத்தின் மகன், son of promise. முதலாவதுடைய ஆசீர்வாதம், அவன் வாக்குத்தத்தத்தின் மகன். முதிர் வயதிலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பம் தரிக்கப்பட்டு பிறந்தவன். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய் சாராளுடைய கற்பம் செத்து போன நிலைமையிலே தேவனுடைய திட்டத்தின்படி குறித்த காலத்தில் கருத்தரிக்கப்பட்டவன் தான் இந்த ஈசாக்கு. ஈசாக்குடைய பிறப்பே ஒரு ஆசீர்வாதத்தின் பிறப்பு. அவனுடைய கருத்தரிப்பே ஒரு ஆசீர்வாதத்தின் கருத்தரிப்பு. இரண்டாவது, இந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதம் அவன் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஆசீர்வாதம் அல்லது பலிபீடத்தில் பிறந்தவன். பலிபீடத்தில் பிறந்தவன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் கவனிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்த போகும்படிக்கு கர்த்தர் பேசுகிறார். நீ எழுந்து போ. 22ஆம் அதிகாரம், மன்னிக்க வேண்டும், 22ஆம் அதிகாரத்தில் குறித்த மலையில போய் உன் குமாரனை பலி செலுத்து. நேசகுமாரன் என்றும் நீ பாராத உன் நேசகுமாரன். முதிர் வயதில் பெற்றெடுத்த அந்த குமாரனை பலி செலுத்த சொல்லும் போது பிள்ளையை கூட்டுட்டு போகிறார். விரவை கொண்டு போகிறார், கத்தியை கொண்டு போகிறார், நெருப்பை கொண்டு போகிறார். வேலைக்காரனை நிறுத்திட்டு மலைக்கு தனியாக போகிறாங்க. அதாவது ஆபிரகாமும் மகனும் ஈசாக்கும் கட்டை, கத்தி, நெருப்பு இவைகளை கொண்டு செல்கிறார்கள். பையன் கேட்குறான், கட்டை இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கேன்ற போது கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொன்னான். ஆனால் இருதயத்தில் இருந்தது ஈசாக்கு தான். ஈசாக்கு இப்பொழுது பலிபீடத்தில் பிறக்க போகிறார், உடன்படிக்கையில் பிறக்க போகிறார். இந்த ஈசாக்குடைய இரண்டாவது ஆசீர்வாதம் பலிபீடத்தில் பிறந்தவன் அல்லது பலிபீடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவன். இதை நாம் சாதாரணமாக சொல்ல முடியாது. அவன் பேசுகிறான், விவரமாக பேசத்தக்க அளவிற்கு வயது 12 அல்லது 13 வயது இருக்கும் என்று கருதப்படுகிறது. வேத அடிப்படையில், கால அடிப்படையில் பார்த்தால் ஈசாக்குக்கு பலி செலுத்த கொண்டு போகும்போது வயது 12 அல்லது 13 இருக்கலாம். நல்ல விவரம் தெரிந்தவன். ஆனால் பலிபீடம் கட்டி தாம் பிள்ளையை தூக்கி மேலே வைக்கணும்னா ஈசாக்குடைய அனுமதி இல்லாமலும், ஈசாக்குடைய ஒப்பு கொடுத்தல் இல்லாமலும், ஈசாக்குடைய அர்ப்பணிப்பு இல்லாமல் பலிபீடத்தில் 12 வயது மகனை வைப்பது கடினம். ஆபிரகாம் என்ன ஆண்டவருக்காக பிள்ளையை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும்னு நினைச்சாலும் பிள்ளை தன்னையே ஒப்பு கொடுக்கணும். அல்ல, இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள், வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோர் உங்களை அர்ப்பணித்திருக்கலாம், ஜெபித்திருக்கலாம். உங்களுடைய பெற்றோருடைய அர்ப்பணிப்பையும் விட உன்னுடைய அர்ப்பணிப்பு மேலானது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தூதன் தோன்றி பேசுகிறார். மனோவா மனைவியிடத்திலே. ஆரம்பம் ரொம்ப அருமை. அதிசயம் என்று பெயர் வைக்கிறாங்க, பலிபீடம் கட்டுறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. தேவன் பேசினார். ஆனால் பிள்ளையுடைய அர்ப்பணிப்பு அங்கே இல்லாமல் போய்விட்டது. பெற்றோருடைய அர்ப்பணிப்பு இருந்தாலும் பிள்ளையுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். ஆக பெற்றோர் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதே சமயத்தில் பலிபீடத்தில் பிள்ளைகள் உங்களை ஒப்பு கொடுக்க பழகுங்கள். அர்ப்பணிப்பின் வாழ்க்கை மிக மிக முக்கியமான வாழ்க்கை. வாலிபர்களுக்கு நான் சொல்லட்டும், உங்கள் அர்ப்பணிப்பு உங்கள் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்யும். You will have great future if you surrender your life on the altar. பலிபீடத்தில் பிறந்தவன் அர்ப்பணிச்சாச்சு பாருங்க. அந்த வசனத்தை கவனிங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22 அதனுடைய 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இது 12ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்படியே வலது பக்கத்தில் வசனத்தை பாருங்கள். 22ஆம் வசனம் உடைய பைபிளில் நீங்கள் கவனிங்க. இடது பக்கத்தில் 12ஆம் வசனத்தில் verse 12, Genesis chapter 22 verse 12, he was in the altar. Isaac was in the altar, but God set his future. verse 22, 22ஆம் வசனம், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாம், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபேக்காலை பெற்றான் என்று அறிவித்தான். ரெபேக்கால் யாரு?
ஈசாக்குடைய மனைவி. ஈசாக்கு சின்ன பிள்ளை. பலிபீடத்தில் வைக்கிற அந்த அதிகாரத்திலே அதற்கு அடுத்த பக்கத்திலேயே ஈசாக்குக்கு வரக்கூடிய ரெபெக்காளை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்கிறோம். சின்ன பிள்ளைகளே, வாலிபர்களே, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்குன்னா நிச்சயம் உங்களுடைய எதிர்காலம் கர்த்தரால் செட் பண்ணப்பட்டிருக்கும். கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்ட எதிர்காலம் இருக்கு. அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. இந்த ஈசாக்கு உடைய ஆசீர்வாதம் அவன் இரண்டாவது பலிபீடத்தில், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, தயலான் குருவிக்கு கூடு வீடு இருக்கு, பீடத்தண்டையிலே பலிபீடம் தூபபீடம் 2 பீடம் இருக்கு, பீடத்தண்டையில குருவிக்கு கூட இருக்கு. அதெல்லாம் இட்ஸ் a blessing. தேவ சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மூன்றாவது இந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதம் என்னவென்றால் நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல மனைவி. நான்காவது இந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதம் அவருடைய கைகளின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம். அவர் கைகளின் பிரயாசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான். கொஞ்சம் மாயிட்டு கம்மி பண்ணிமா, கொஞ்சம் மாயிட்டு கம்மி பண்ணுங்க. 100 மடங்கு பலனை அவருடைய கைகளின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம். சில நேரங்களில் நான் அடிக்கடி உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். கைகளின் பிரயாசத்தில் சாபத்தை வாங்கிடக்கூடாது, கைகளின் பிரயாசத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கணும். We should get blessing. ஏனென்றால் சாபத்தை வாங்கினவர்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது. இதே ஈசாக்கு பயிரிட்டான், விவசாயம் பண்றான். காயினோ விவசாயம் பண்றவன் தான் காயின். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன தெரியுமா? நீ நிலத்தை பயிரிடும் போது அது உனக்கு பலனை தராது. அவன் வேலையை பயிரிடுறதுதான். அவனுக்கு சாப்பாடு, குடும்பத்தின் செலவு எல்லாமே எதில் பார்க்கணும்னா அவன் விவசாயத்திலேருந்து வருகிற பலனை வச்சு தான் இருக்கு. ஆனால் அவனுக்கு கிடைச்ச சாபம் என்ன தெரியுமா? நீ பயிரிடும் போது அதன் பலன் உனக்கு கிடையாது. அடுத்தது சொல்றாரு, இந்த பூமியில நீ நிலையற்ற அலைகிறவனா இருப்பாய். அப்படியே இந்த 2026 வருஷத்துக்கு அந்த வசனத்தை அப்படியே நம்முடைய கான்டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா நீ என்ன செஞ்சாலும் உருப்படாதுன்னு அர்த்தம். நீ விதைக்கியா உருப்படாது, கம்ப்யூட்டர் எடுத்து வச்சிருக்கியா உருப்படாது, கடை போடுறியா உருப்படாது, கம்பெனி போடுறியா உருப்படாது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஒன்று போட்டிருக்கு, நீ இந்த பூமியில நிலையற்ற அலைகிறவனா இருப்பாய். ஃபைலை தூக்கிட்டு கம்பெனியா ஏறி ஓடுவ, எதுவும் வாய்க்காது அப்படின்னு அர்த்தம். மோசமான பயங்கரமான சாபம். இந்த சாபத்தை சொன்னபோது காயினால கூட தாங்க முடியல. எனக்கு இட்ட சாபம் என்னால தாங்க முடியாது. ஓ பீப்புள் ஆஃப் காட், லெட்ஸ் ரிலேஸ் யுவர் லைஃப். டு யூ ஹேவ் கர்ஸ் இன் யுவர் ஜாப் ஆர் பிளெஸிங் இன் யுவர் ஜாப்? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், என் கைகளின் கிரியையில் ஆசீர்வாதம் இருக்கா, என் கைகளின் கிரியில் சாபம் இருக்கான்னு. ஈசாக்கு ஆசீர்வாதத்தை கைகளின் கிரியைகளை பெற்றுக்கொண்டான். யோபை குறித்து பார்க்கிறோம், அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து தேசத்தில் அவன் சம்பத்து பெருகிற்று. பல நேரங்களில் முன்னேற முடியல, பொத்தலான பையில் போட்டது போல இருக்கு, கடன் பெருகுது, வட்டி பெருகுது, லோன் பெருகுது. கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாருங்க, யோசித்து பாருங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஏன் கைகளின் பிரயாசத்தில் முன்னேற்றங்கள் வரவில்லை என்றால் ஒருவேளை கர்த்தரின் சாபம் கைகளின் பிரயாசத்தில் இருக்கிறதோ என்பதை யோசித்து கவனியுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். ஆனால் இங்கே ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். அடுத்தது இந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முற்பிதாவின் ஆசீர்வாதம், துறவு. முற்பிதாவின் ஆசீர்வாதம் ரகபோத், முற்பிதாவின் ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக இந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குற 1:3 உன்னத்திலிருந்து சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தாலும், குடும்ப ஆசீர்வாதம் இருந்தாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அது உண்டான அனுபவங்கள். அது ஈசாக்கு ஜெபிக்கிறவராக இருந்தார், ஈசாக்கு ஆராதிக்கிறவராக இருந்தார், ஈசாக்கு பலிபீடம் கட்டுறவராக இருந்தார், இந்த ஈசாக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தார். விசுவாசம் இல்லாமல் விதைக்க முடியாது பாருங்க. அப்போ ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த ஈசாக்குக்கு இருந்தது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஈசாக்குடைய அடுத்த ஆசீர்வாதம் பீஸ், சமாதானம். சத்துருக்கள் வந்து சமாதானமாகறாங்க, சிநேகிதர்கள் வந்து சமாதானமாகறாங்க, பொறாமை கொண்டவர்கள் விரோதமாக எழும்பினவர்கள் வந்து சமாதானமாகிறார்கள். சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் இவனுக்கு கிடைத்தது. இவங்க திருமணமாகி
குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தார்கள். அதை குறித்து நம்ம கவனிக்கிறோம். ஈசாக்கு மலடியா இருந்த தன் மனைவி ரெபெக்காளுக்காக ஜெபம் பண்ணினான், குழந்தைகளை கொடுத்தார். கற்பத்தின் கனி, ஜெனரேஷன் பிளஸிங், தலைமுறைகளின் ஆசீர்வாதம் இந்த ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை இந்த ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். குறிப்பாக தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை மறுபடியும் இந்த ஈசாக்கிடத்தில் உறுதிப்படுத்தப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம். ஆபிரகாம்ட்டு சொன்ன அதே வாக்குத்தத்தம், அழுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், ஈசாக்கிடத்திலே உறுதிப்படுத்தினார். ஈசாக்குடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் நீங்கள் தியானித்தால் பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதத்திற்கு ரகசியங்கள் என்ன என்கிறத பார்க்க போறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள், முதலாவது 26ஆம் அதிகாரம். What was a secret of blessing? ஆதியாம் 26ஆம் அதிகாரம், அதனுடைய 25ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்கார் ஒரு துறவை வெட்டினார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். முதலாவது நாம் அறிந்து கொள்ள போகிறது ஈசாக்குடைய அனுபவத்திலிருந்து, he was a man who worshiped God. அவன் தேவனை ஆராதித்தவன், தேவனை ஆராதித்தவன், தேவனை ஆராதித்தவன். முதலாவது அவன் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டவன். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராதனையின் ஜீவியம் இருக்கட்டும். கர்த்தரை ஆராதிக்கணும், ஆராதிக்கணும். இப்படி ஆவி, ஆத்துமா, சரீரம் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தின் ஆராதனை அனுபவங்கள் நமக்கு இருக்கணும். What is the meaning of worship? ஆராதனையின் அர்த்தம் என்ன? பல அர்த்தங்கள் இருக்கு. ஆராதனையின் அர்த்தம் என்ன? It is an intimacy connection with God. தேவனோடு உள்ள ஒரு நெருக்கமான உறவு, நெருக்கமான உறவு. அதைத்தான் நம்ம என்ன பண்றோம்? நெருக்கமான உறவு இருக்கனால தான் வார்த்தைகளால வெளிப்படுத்துறோம். வார்த்தைகளினால் நெருக்கமான உறவை வெளிப்படுத்துறோம். தேவனோடு உள்ள ஒரு நெருக்கமான உறவு ஆராதனையின் ஜீவியம். ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். ஈசாக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். தொழுகை என்பது அடோரிங், கர்த்தரை அப்படியே பணிந்து வணங்குகிறது, அவரை ஆராதிக்கிறது என்ற அர்த்தம். ஆராதனை சபையில எழும்பணும், ஆராதனையின் ஜீவியம் சபையில எழுப்பணும், குடும்பத்தில் எழுப்பணும். வர்ஷிப் பண்ணுங்க, கர்த்தரை ஆராதிங்கள், கர்த்தரை புகழணும், புகழ்ந்துட்டே இருக்கணும் அவரை. அந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். இந்த ஈசாக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டவன். நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயமும் ஒன்றாய் இணைக்கப்படணும். ஒரு திருச்சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒருவர் சொன்னார். இப்படி சர்ச்சில் ஆராதனை நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்தாராம் பாஸ்டர்ட்ட வந்து, சர்ச்சில் ஆராதனை சரியில்லை, அது சரியில்லை, மியூசிக் சரியில்லை, இப்படி இந்த இப்படி ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு வர்ஷிப் ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போதே சர்ச்சிலேருந்து ஒருத்தர் வந்து பாஸ்டர்ட்ட வந்து குறையா சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, சர்ச்சில் கொயர் அப்படி இருக்கு, பாட்டு எப்படி இருக்கு, மியூசிக் எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்காங்க, இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அப்படிலாம் பல காரியத்தை சொல்றாராம். பாஸ்டர் அப்படியா கேட்டுட்டு வாங்க. அடுத்த வாரம் என்ன பண்ணார் தெரியுமா?
நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த பிரதரை கூப்பிட்டார் பாஸ்டருக்கு, வாங்க. ஒரு பெரிய திருச்சபை, கண்ணாடி டம்ளர் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு, ஃபுல்லாக நிறைய தண்ணியை வச்சுட்டு கையில் கொடுத்துட்டு, பிரதர் இந்த கிளாஸ் அப்படியே கையில் வச்சுட்டு இந்த சர்ச்சை ஒரு 7 ரவுண்டு சுற்றி அடிங்க. 7 ரவுண்டு நடங்க. 7 ரவுண்டு நடக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கீழே விழக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணி கீழே விழக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தார் பிரதருக்கு. இவர் ஓகே பாஸ்டர் அப்படின்ட்டார். கையில் வாங்கினார் கிளாஸை. அப்படி எடுத்து ஜனங்கள்லாம் ஆராய்ச்சிட்டு இருக்காங்க, வர்ஷிப் போயிட்டு இருக்கு. இவர் நடக்க ஆரம்பிச்சார் சுற்றி. 7 ரவுண்டு நடந்துட்டு பாஸ்டர்கிட்ட வந்தார். 7 ரவுண்டு அடிச்சிங்களா? அடித்தேன். தண்ணி கீழே விழுந்துச்சா? தண்ணி கீழே விழல. ஏன் விழல? கிளாஸையே பார்த்துட்டு அப்படி சுற்றி சுற்றி நடந்தேன். இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டாங்கன்னு பார்த்தீங்களா? யார் மியூசிக் வாசான்னு பார்த்தீங்களா? இல்லை பாஸ்டர், அந்த கிளாஸையே பார்த்துட்டு நடந்தேன். 6ஆம் நேரத்தில் நீனும் தேவனும் மட்டும் இணைஞ்சு ஆராதி. தட்ஸ் வர்ஷிப். மியூசிக்கையோ நடத்துகிறவங்களையோ யாரையோ பார்க்கக்கூடாது. இருதயம் தேவனோடு இணைந்து கர்த்தரையை புகழ்ந்துட்டு இருக்கணும். அந்த அனுபவங்கள் குறைந்திருப்பதை குறித்துதான வருத்தங்கள், இன்னும் சொல்லப்போனால் இல்லாதிருப்பதை குறித்துதான வருத்தங்கள். தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு இருக்குமானால் ஆராதனை பகுதியோ துதிப்பகுதியோ வரும்போது நம்மளால் சும்மா இருக்க முடியாது. இன்னொன்று, 2வது, இந்த பாடல், துதி, வார்த்தைகள், பிரைசிங், சிங்கிங் அண்ட் க்ளோரிஃபையிங், மகிமைப்படுத்துதல், இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆராதனையுடைய பகுதிகள். இது முக்கியமாக அன்பின் வெளிப்பாடு. இப்போ மனைவியை பார்த்து லவ் யூ அப்படின்னு சொல்கிறோன்னா, மனைவியை பார்த்தியா? வேற யாரையும் பார்த்துல. வேற யாரும் பார்த்தனா அது அன்பு கிடையாது, வம்பு. ஐ லவ் யூ அப்படின்னா இருதயத்தில் அவங்க கூட இருக்கிற அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டின் வார்த்தைகள். ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், நீர் மகா பெரியவர்னா இருதயத்தில் இருக்கிற அடிஸ்தானத்திலிருந்து எழும்பி வருகிற வார்த்தைகள் தான் அன்பின் வெளிப்பாடு. இன்னும் தேவ சமூகத்துக்கு வந்துட்டு வாயில திறந்து துதிக்க முடியல, ஆராதிக்க முடியலன்னா யூ ஆர் லயர். நான் கர்த்தரன் அன்பு கூறுறேன் என்று உங்களையே நீங்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள், பொய் சொல்லுங்கள் என்று அர்த்தம். யார்கிட்ட உட்கார்ந்து அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம்? எல்லாத்தையும் உட்காந்து ரொம்ப கலகலன்லாம் பேச மாட்டோம். ஆனால் கொஞ்சம் பேர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக உட்காந்து எத்தனை மணி நேரம் ஆனாலும் பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்? அவங்கள ரொம்ப பிடிக்கும். கம்யூனிகேஷன் வித் தம், அவங்க கூட ரொம்ப தொடர்பு இருக்கு, அதனால பேசிக்கிட்டே இருக்கோம். தேவனோடு தொடர்பு இருந்துச்சுன்னா துதி வந்துகிட்டே இருக்கோங்க, சோத்திரம் வந்துகிட்டே இருக்கோங்க. 6ஆம் நேரத்தில் உங்களை அப்படியே இடிச்சு தகத்து துதி வாய தரன்னா, உண்மையான அன்பு தேவன் மேல இருந்துச்சுன்னா வாயின் வார்த்தைகளா வரும். அப்படியே மறந்து தேவனை ஆராதிப்பார்கள். நாம் அறிந்து கொள்ளணும், ஆராதனையில வளரணும். ஏன்னா ஆராதனையை தடை பண்றவன் பிசாசு. என் ஜனங்களை ஆராதிக்க போக விடுன்னு சொல்றான். இருதயத்தை கடினப்படுத்தலாம் பார்வோன். ஜனங்களை ஆராதிக்க போக விடு. தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? வனாந்திரத்துக்கு வந்து ஆராதிக்கணும். ஆராதிக்க வேண்டுமானால் நமக்கும் உலகத்துக்கும் டிஸ்டன்ஸ் வேணும். அதாவது நமக்கும் உலகத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருந்துச்சுன்னா ஆராதிக்க முடியாது. ஆராதிக்கணும்னா வனாந்திரத்துக்கு வரணும். எகிப்தை விட்டு வனாந்திரத்துக்கு வெளியே வரணும். 3 நாள் பிரயாணம் பண்ணி வெளியே வந்து தான் அவன் சொல்றான், பார்வோன் இங்கே ஆராதி. ஆனால் தேவனுடைய திட்டம் வெளியே தான் வரணும், வனாந்திரத்துக்கு. நம்முடைய காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், பொருளாதாரங்கள், தேவைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அப்படியே அவரை புகழ்றது. 6ஆம் நேரத்தில் ஜெப குறிப்புகள் கூட கொண்டு வந்துட்டோன்னா அது ஜெப பகுதி. ஆனால் அவரை மட்டும் புகழ்ற வார்த்தைகள், அவரை மட்டும் புகழ்ற பாட்டு நம்மை தேவனோடு இணைக்கும். அவரையே சுற்றி வருகிறது. பரலோகத்தில் பிரசங்கம் இல்லை, ஏனென்றால் அங்கே பாவிகள் இல்லை.
பரலோகத்தில் ஜெபம் இல்லை, ஏனென்றால் அங்கே தேவைகள் இல்லை. There is no preaching in heaven because there is no sinner in heaven. There is no prayer in heaven because there is no need in heaven. But there is worship in heaven because worthy of the world, worthy of worship, worthy of praise, பெற்றுக்கொள்ள துதியும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையும் பெற்றுக்கொள்ள ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறபடியினால் பரலோகத்தில் எப்பவும் ஆராதனை கேட்டுக்கொண்டே இருக்கும், துதித்துக் கொண்டே இருப்பார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். பரலோகம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்தலம், ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஸ்தலம். ஆராதியுங்கள் கர்த்தரை, ஆராதிக்க பழகுங்கள். அர்ப்பணிப்பு ஒரு ஆராதனை, அவரையே புகழ்ந்துட்டு இருக்குது. 6 நாளாக மனுஷனை, வேலையை, மருத்துவமனையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம எவ்வளோ ஆண்டவரை விட மற்றதை புகழ்ந்துருக்கோம். அந்த மாத்திரை போடு சூப்பர், அந்த மாத்திரை, அந்த டாக்டர், இந்த மருத்துவமனை, அவரை போய் பாரு. சே, அந்த மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, எப்படி பண்ண தெரியுமா? திங்கள்லேருந்து சனி வரைக்கும் ஆண்டவரோட மனுஷனை எவ்வளோ புகழ்ந்துருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் சில ரதங்களையும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தரை மட்டும், கர்த்தரை மட்டும், அவரை மட்டும். ஆராதனை என்கிற ஒரு பெரிய சப்ஜெக்ட், புரியும்படிக்கு லைட்டாக சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த சபையில் அந்த ஆராதனை பகுதி, துதி பகுதி, அந்த வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது, உம்முன் இருக்கிறது. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, ரோமரின் புஸ்தகத்தில் பார்க்குற 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், Romans chapter 1 verse 21. Why we can't praise God, why we can't worship God? ஏன் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை, ஏன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியவில்லை என்பதற்கான பதில் ரோமர் 1:21 போட்டிருக்கு. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளாலே வீணரானார்கள், உணர்வில் அவருடைய இருதயம் இருளடைந்தது. தேவன்னு தெரியும், ஆனால் மகிமைப்படுத்தல, ஸ்தோத்தரிக்கல. வேதம் சொல்லுது, சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவரை துதிக்கும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்க கடவது. ஆராய்ந்து பார்த்தால் வேதத்தின்படியும் வெளியுள்ள சூழ்நிலைகளும் சுவாசமுள்ள ஜீவனுள்ள ஒவ்வொன்றும் கர்த்தரை துதிக்கிறது. ஒரு தேவ மனிதன், ஒரு ஊழியக்காரர் கோள்களுடைய சத்தத்தெல்லாம் எடுத்து ஒரு மியூசிக் இது பண்ணியிருந்தார். நான் அதை பைபிள் காலேஜ் சில வருஷத்துக்கு முன்னாடி அதை போட்டு காமிச்சிருந்தேன். அதை எடுத்து கோள்களுடைய சத்தம், அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தா புல்லட்டு சவுண்டு, அது ஒரு கோளுடைய சவுண்டு. இந்த ரேஸ் காருடைய சத்தம் மனுஷன் உண்டாக்குனது கிடையாது, அது ஒரு தேவன் படைத்தது. எல்லா கோள்களும் சத்தம் விட்டுட்டே இருக்கு, மரங்கள் சத்தம் விடுது, நேச்சர் மியூசிக்னு இருக்கு, யூடியூப்ல நிறைய இருக்கு. தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொன்றும், பறவைகள், மிருகங்கள், பைபிள் அதுக்கு ஆதாரம் இருக்கு, நீர் வாழும் ஜந்துக்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்குது. ஆனா மனுஷன் மட்டும், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், Revelation chapter 5 verse 13, வெளிப்படுத்தல் 5:13. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலம் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். எது? மனுஷன் மட்டும் கிடையாது, எல்லாம் கர்த்தர் அப்படி உருவாக்கி வச்சிருக்காரு. வேதத்தில் ஆதாரம் இருக்கு. நம்ம ஒரு பாடல் பாடுவோம், அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், ஆழ்கடலே, சமுத்திரமே, மூடு பனியே, மலைகளே, மேடுகளே. இது என்ன தெரியுமா? வசனம்.
வேதத்தில் நம்ம திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 148 சாம் நம்பர் 148 எல்லாருமே திருப்பிக் கொள்வோம். நம்ம எல்லாரும் இணைந்து வசனங்களை வாசிக்க போகிறோம். அதில் 5 வசனங்களை அஞ்சு வசனம் முதல்ல எல்லாரும் இணைஞ்சு வாசிப்போம். சங்கீதம் 148 சாம் நம்பர் 148 verse 1 through 5. we'll read together. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். வானங்களில் உள்ளவைகள் எது? நட்சத்திரம், சூரியன், சந்திரன் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கு தெரியுமா? சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப டீப்பாக படித்தவங்களுக்கு. எவ்ரிதிங் இஸ் மேக்கிங் நாய்ஸ். அது விஞ்ஞானிகளுக்கு மற்ற ஜனங்களுக்கு சத்தம் போட்டுட்டுன்னு நினைப்போம். ஆனால் பைபிள் படி இட்ஸ் பிரைசிங் காட், இட்ஸ் க்ளோரிஃபையிங் காட். அது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. சன், ஸ்டார்ஸ், மூன். அடுத்த வசனம் 2ஆம் வசனம், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே யாவரும் கர்த்தரை துதியுங்கள். சூரிய சந்திரனே, 3ஆம் வசனம், சூரிய சந்திரனே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களை அவரை துதியுங்கள். வானாதி வானங்களை அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களை அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. வேதம் சொல்லுது எல்லாம் கர்த்தரை துதிச்சிட்டு இருக்கு. ஏன் நம்ம மட்டும் துதிக்கல? எல்லா நன்மையும் பெற்றுட்டு இருதய கடினமா? இந்த பூமியில நம்ம படைச்சு வச்சதுக்கு முக்கிய நோக்கமே கர்த்தரை புகழ்றதுக்கு. தூதல்ல வச்சிருந்தார் புகழ்றதுக்கு. ஒருத்தனுக்கு மேட்டிமை வந்துச்சு, கீழே தள்ளி போட்டார். அவன் கீழே விழுந்துட்டான். அவரை புகழ்றதுக்கு, அவரை பாடுறதுக்கு, ஆராதிக்கிறதுக்குனே வச்சார். ஆனா அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, என்னை புகழ்றதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அப்படித்தான் கீழே வந்து மனிதனை உருவாக்கினார். மனிதன் கர்த்தரை ஆராதிக்கணும், அவரை உயர்த்தணும், அவரை சேவிக்கணும்னு. அதனால இங்க பாத்தீங்கன்னா பிசாசு ரொம்ப மோசமானவன். ஆராதிக்கிறத தடை பண்ணுவான், ஆராதனையை கெடுக்க பார்ப்பான். ஏன்னா அவன் ஒரு ஸ்தானத்திலிருந்து கர்த்தரை ஆராதித்தவன். அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. இப்போ கர்த்தரை ஆராதிக்கணும். அவைகள் கர்த்தர் நாமத்தை துதிக்க கடவுள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வசனம் 7ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்னியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளை, சகல மேடுகளை, கனிமரங்களே, சகல கேதர்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரை, கன்னியரை, முதியோர்களே, பிள்ளைகளை கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். 5ஆம் வசனம் பாருங்கள், அவைகள் என்று போட்டிருக்கும். அவைகள் கர்த்தர் நாமத்தை துதிக்க கடவது. வசனம் 13 பாருங்கள், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடவர்கள். ஏன் என்று அதே வசனத்தில் போட்டிருக்கு. ஏன் அவைகளும் அவர்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. ஏன் ஆராதனை, ஏன் துதி தெரியுமா? அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவர். சகல முழங்காலும் உடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும். அந்த கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் பெரியது. ஆகவே அவர் நாமம் மட்டும் இந்த பூமியில் உயர்ந்தபடியினால் சகல மேடுகள், பறவைகள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், சகல நாட்டு மிருகங்கள், வானங்கள் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கிறது. ஏனென்றால் அவர் நாமம் மாத்திரம் உயர்ந்தது. ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், யாருடைய இருதயத்தில் சிந்தையில் கர்த்தருடைய நாமம் மட்டும் உயர்ந்தது என்கிற எண்ணமும் அனுபவம் இருக்குமோ அவர்கள் மட்டும்தான் துதிக்க முடிகிறது. உங்கள் இருதயத்தில் தேவனுடைய நாமம் மட்டும் உயர்ந்தது என்கிற எண்ணம் தலை தூக்கட்டும். அவர் நாமம் ஒன்றே உயர்ந்தது. His name is all about name. அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. கர்த்தரை தெய்வம், கர்த்தரை தெய்வம் என்று அவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கட்டும், முதலாவது பாட்டு படிச்சது யார்? இந்த பைபிள் ஹிஸ்டரி முதலாவது பாட்டு படிச்சது யாரு? பாட்டு பைபிள் முதல்ல இருந்து வாசிச்சு வந்த யாத்திராம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கு. மிரியாம் பாட்டு படிச்சாங்க. ஆனால் பாட்டு யார் படிச்சான்னா நட்சத்திரம். அவர் பூமியை உருவாக்கும் போது நட்சத்திரங்கள் பாட்டு படிச்சதா எங்க பார்க்கிறோம்னா யோபின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். நட்சத்திரங்கள் He is a mighty God whom we serve.
நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவ்வளவு மகத்துவம் உள்ள தெய்வம், மகத்துவம் உள்ள தெய்வம். அவர் ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். உடைய சிந்தை தேவனை ஆராதிக்கிற எண்ணத்தினால் நிரம்பட்டும். ஆராதிக்க முடியல. வேதம் சொல்லுது, மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்கின அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்க முடியல, துதிக்க முடியலன்னா நம்ம செத்த போனத்துக்கு அடையாளம். யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்க முடியும்? 38ஆம் அதிகாரம் யோபு 38, ஜாப் சாப்டர் 38, யோபு 38:4, யோபு 38:4. ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அவர் பூமியை உருவாக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது எப்படி ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு பாருங்க. அந்த ஆரம்ப நாட்களே, ஆதி அனுபவத்திலேயே, அந்த முதல் அதிகாரத்திலேயே, ஆதியாக முதல் அதிகாரத்தில் சிருஷ்டிப்புலாம் செய்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நான் பூமியை படுத்துகிற போது 38:4, நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டிருக்கிறது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? வசனம் 7, முக்கியமான வசனம், verse 7. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்தர் எல்லாரும் கெம்பீர்த்தார்கள். எப்பொழுது? அவர் உருவாக்கும் போது நட்சத்திரங்கள் பாடினது. Stars are singing unto God. But why we can't sing unto God? நட்சத்திரங்கள் கர்த்தரை பாடுது. இன்னைக்கு ஏன் நம்மளால கர்த்தரை துதிக்க முடியல? சபையே ஏன் பாட முடியல? பாடுறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமா இருக்குது, நான் பாடி கீர்த்தனம் பண்ண. பாடுறதுக்கே ஆயத்தம் வேணும் தெரியுமா? பைபிள்ல சில வசனங்கள் இருக்கு, பாடுறதுக்கு ஆயத்தம். அதனால தான் ஆயத்த ஜபம், அதனால தான் ஸ்தோத்திரம் மட்டும் வரணும், அதனால தான் ஆரம்ப ஸ்தோத்திரத்திலே வரணும். பாடுறது, ஆராதிக்கிற ஒரு பெரிய அனுபவங்கள். இன்னும் சர்ச்சில் பாடலான போதிக்கு வரலன்னா கொஞ்சம் உணர்வடைங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கர்த்தர் ஆராதிக்கிற பெரிய அனுபவங்கள். do not miss it. ஒரு மேன்மையான பணி, ஊழிய பணியை விட கர்த்தரை புகழ்ற பணி தான் இந்த பூமியில எல்லாருக்கும் தலை சிறந்த பணி. அவரையே புகழ்ந்துட்டே இருக்கிறது. ஈசா கிட்ட கவனிக்கிறோம், பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். அடுத்த பாயிண்ட் வேகமாக சொல்லிட்டு சில நிமிடங்களை கர்த்தரை துதிக்கு ஆராதிக்க போகிறோம். we are going to praise God and worship God. ஒருவரே மகத்துவம் உள்ள, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. ரெண்டாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். Genesis chapter 26. verse 24, 24ஆம் வசனம். ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனை ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம், ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். இந்த பாயிண்ட்டு ரிப்போர்ட் பண்ணல, ஆனால் இங்கே வந்த பின்பதாக இந்த பாயிண்ட்டு இருதயத்தில் கிடைத்தது. ஊழியக்காரன் நிமித்தம் ஈசாக்கு கிடைத்த ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். உடைய தகப்பனின் நிமித்தம். தகப்பன் தாய் நம்முடைய தலைமுறைகளில் நல்ல தாயாரா, நல்ல தகப்பனா, ஆவிக்குரிய தகப்பனா வாழ்ந்துருவோம். நம் ஆவிக்குரிய தகப்பனாய் வாழ்ந்தால் நம் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். யோனத்தானின் நிமித்தம் மேவிபோசேத் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறைக்கும் ஆண்டுடைய சந்ததி எனப்படும். ஆபிரகாமின் நிமித்தம், ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். பிள்ளைகள் தகப்பன் தாயை கனம் பண்ணினா, பிதாக்கள் நிமித்தம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அடியேனும் சொல்ல முடியும், நிற்பதும் ஊழியம் செய்வதும் தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கும் அஸ்திபாரங்கள் முற்பிதாக்கள் உங்களிடமா அறிமுகப்படுத்தி சிலர்கிட்ட சொல்லி, என்னை விட என் பிள்ளை நல்லா பேசுவான், என்னை விட சூப்பராக பேசுவான், இவனை கூப்பிடுங்க, பலர்கிட்ட அறிமுகப்படுத்தி, தாத்தா பாட்டியுடைய தியாகங்கள், தாயை போல இருக்கிற என் தகப்பனோடு கூட பிறந்தவர்கள் தலைமுறைகளை வந்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாடி மறைந்திருக்கிற அஸ்திபார கற்கள், மடிந்த கற்கள்
மறைந்திருக்கிற கற்கள், மகத்துவம் உள்ள கற்கள் முற்பிதாக்கள். நான் ஒத்துக்கொள்கிறேன், சில வருஷத்துக்கு முன்னாடி, சில வருஷம் என் இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றினது. சில இடத்துக்கு போகும்போதெல்லாம் அடையாளப்படுத்துவாங்க. எப்படி? தாத்தா பேரை சொல்லுவாங்க, அப்புறம் அப்பா பேரை சொல்லுவாங்க, அடுத்து என்ன சொல்லுவாங்க. இது என்னுடைய இருதயத்தில் ஒரு பாதிப்பை கொடுத்துச்சு. நான் என்ன ஒத்துக்கொள்கிறேன், இது தவறு என்று நான் உணர்ந்து கொண்டேன். தாத்தா பற்றி பேசுவாங்க, அப்புறம் அப்பா பற்றி பேசுவாங்க, அப்புறம் அறிமுகப்படுத்தி என்னை கொடுப்பாங்க. இது கொஞ்ச காலமாக வந்து என் இருதயத்தில் ஒரு பெரிய தாக்கம். எல்லாருக்கும் புதுமையை போலான் இருக்கு. என்னை அடையாளப்படுத்தும் போது என் முற்பிதாவை சொல்லக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் தோன்றினது. என்னை அடையாளப்படுத்தும் போது என் முற்பிதா பேரை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் துணிகரமாக தோன்றினது. என்னை அடையாளப்படுத்தும் போது இவன் தேவ மனுஷன், இவன் தனியாள், அப்படி அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஆனால் தவறு என்று இப்போ நான் உணர்ந்துட்டேன். என வேதம் சொல்லுது, எல்லாருக்கும் புதுமையை போல் ஆனேன். இஸ் நியூ ஃபார் எவ்ரிவன். அந்த வசனம் தான் எனக்கு. தாத்தா மாதிரி கிடையாது, அப்பா மாதிரி கிடையாது, இவன் புதுசுதா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அதுக்கு பின்பதாக உணர்வடை ஆண்டு உதவி செஞ்சார். இல்லப்பா, பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபாதர், ஃபோர் ஃபாதர்ஸ், முற்பிதாக்கள், தகப்பன்மார்கள். இன்னைக்கு தேசத்தில் தகப்பன்மார்கள் இல்லை, ஆனால் கிருபையாய் நம்முடைய திருச்சபைக்கு தகப்பன்மாரை கொடுத்தனால நிற்கிறோம். ஊழியன் ஆபிரகாம், ஊழியனாகிய ஆபிரகாம் நிமித்தம் முதலாவது நம்முடைய தகப்பன், பெற்றோர், முற்பிதா. அது மட்டுமல்ல, இரண்டாவது முக்கியத்துவம், servant of God. Honor your servant of God. தேவ மனிதனை கனம் பண்ணுங்கள். உங்களுக்கும் தேவ மனிதனுக்கும் நெருக்கம் இருக்கட்டும். எதற்கானாலும் தேவ மனிதனை, ஊழியனின் நிமித்தம், எலியா என்கிற ஊழியனின் நிமித்தம் சாரிபாது வீட்டில், சாரிபாது விதவை, அந்த ஊரில் இருக்கிற விதவை வீட்டில் பஞ்சகாலம் முடியுது வரைக்கும் செழிப்பு. அந்த ஊழியனின் நிமித்தம் செத்துப்போன பிள்ளை உயிரோட எழும்பிச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் நிமித்தம் ஆவிக்குரிய மனிதர்கள் எழும்பினார்கள். எலியாவின் நிமித்தம், எலிசாவின் நிமித்தம். ஆகவே தேவனுடைய ஊழியர்கள் நம்முடைய சிந்தையில கூட அசட்டையா அற்பமாக எண்ணக்கூடாது. நம்ம நினைச்ச மாதிரி ஊழியர் செய்யலைங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். அது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி செய்யலை, அவங்க முன்னாடி செஞ்ச மாதிரி செய்யலை, அவங்க அப்பா செஞ்ச மாதிரி செய்யலை, தாத்தா செஞ்ச மாதிரி செய்யலை. இந்த மாதிரி எல்லாம் இயல்பு, இதெல்லாம் இயல்பு, மனிதர்கள் யோசிக்கிறது. நம்ம நினைச்ச மாதிரி ஊழியர் செய்ய வேண்டாம், செய்ய முடியாது. கர்த்தர் நினைச்ச மாதிரி செய்யட்டும். ஆனாலும் என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு ஒரு தேவ மனிதன், ஊழியன் முக்கியம். ஆபிரகாமுக்கு என்ன வந்துச்சு? இந்த 24ஆம் அதிகாரத்தை ஏற்கனவே தியானிச்சோம். ஊழியக்காரன்ற வார்த்தை அடிக்கடி இருக்கும் 24ஆம் அதிகாரத்தில். ஆபிரகாம் தன் பையன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்கு யார் அனுப்பினார்னா ஊழியக்காரன் அனுப்பினார். வேலைக்காரனாக இருந்தாலும் ஊழியக்காரன் என்று அடையாளப்படுத்தி இருக்கு. ஊழியக்காரன். So honor your servant of God. உங்களுக்கு தேவன் கொடுத்த தேவ மனிதனை கனம் பண்ணுங்கள். மூன்றாவது, இவன் ஆசீர்வதிக்கப்பட காரணம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆதியாகமம் 24:63. ஜெனிசிஸ் சாப்டர் 24:63. ஜெனிசிஸ் சாப்டர் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். He was a man who had the habit of meditating. Meditation. தியானம் பண்ணுகிற அனுபவம். தியானம் பண்ணுகிற அனுபவம். தியானத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டுமானால் பைபிள் ஸ்டடிக்கு வந்துருங்க. இந்த வாரத்தில் தியானம் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கொள்வோம். அது ரொம்ப முக்கியமான அனுபவம். எவ்ரிபடி மஸ்ட் ஹேவ் நோட். நான் சொல்லுகிறேன், எல்லாரும், இங்கே இருக்கிற எல்லாரும் தனிப்பட்ட தியானத்திற்காக ஒரு நோட் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் ஹேவ் இட் ஃபார் பர்சனல் டிவோஷன். எல்லாரும் டைரியோ நோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டில் வச்சுக்கோங்க. பர்சனல், தனிப்பட்ட தியானத்திற்காக. கிட்ஸ், யூத், டீன் டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன், பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி நம்ம நோட்டு பார்த்தோம். யூ மஸ்ட் ஹேவ்
கண்டிப்பாக வச்சுக்கணும். ஒரு தனி மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எதில் இருக்குது தெரியுமா? தனிப்பட்ட தியானத்தில் இருக்கு. வாசிப்புங்கிறத விட தியானிப்பில் இருக்கு. ஸோ நோட்டு போடாதவங்க ஒரு நோட்டு போடுங்க, டைரி வாங்குங்க. பிரசங்க இந்த சர்ச்சில் பிரசங்கம் எழுதுறதெல்லாம் எழுதக்கூடாது. அதில் தனிப்பட்ட தியானம் எப்படி பண்ணணும்னு தெரில பாஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பைபிள் ஸ்டடி அதை குறித்து தான் பார்க்குறோம். இந்த வாரம் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. என்னுடைய மாம்சத்தில் நான் யோசித்தது எப்படி தியானம் பண்ண வேண்டும் என்று இன்றைக்கி நான் டீச் பண்ணணும். சர்ச்சில் சண்டே சர்வீஸில் டீச்சிங் நடத்தணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். நேற்று மாலை கூட அப்படி தான் இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் இன்றைக்கி நடத்தணும் எப்படி தியானம் பண்ணணுங்கிறது தான். ஆனால் அதை கர்த்தர் அப்படியே ஈசாக்கு சம்பவமாக எனக்கு தியானிக்க வச்சுட்டார். ஈசாக்கு செய்தி கொடுக்க வச்சுட்டார். ஈசாக்கு தியானம் பண்ணுறான்ற வேர்டை தான் உதாரணத்துக்காக எடுத்தா ஈசாக்கை பற்றியே பிரசங்கம் பண்ண வச்சுக்கிறார் இன்றைக்கி ஆண்டவர். தியானம் என்பது ரொம்ப முக்கியம். அது உங்கள் வாழ்க்கையின் ஆவிக்குரியத்தை, தனிப்பட்ட வாழ்க்கையை, வேத அறிவை, வேதத்தில் பழக்கப்படுவதை, கர்த்தரை விசுவாசிப்பதை, கர்த்தரை சாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பலப்படுத்துகிறது டிவோஷன் தான், தியான முறை தான். தனிப்பட்ட தியான புத்தகத்தை கூட பயன்படுத்தலாம். சர்ச்சுக்கு அதிகாலை வரும்போது தியான புத்தகம் வாசிப்போம். இதெல்லாம் இருந்தாலும் தனிப்பட்ட தியானம். ஈசாக்குடைய வாழ்க்கை தியானம் பண்ணான். தியானம் பண்ணிட்டு பார்த்தபோது அவனுக்கான மனவாட்டி வர்றாங்க. நான்காவதாக முக்கியமாக ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மௌகலா சாந்தாராபா 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 26 verse 8. 26:8 26:8 verse 8. அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடு கொண்டிருக்கிறதை கண்டான். ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாண்டு கொண்டிருப்பதை கண்டான். they were playing. மனைவியை அடிக்கிறது, மனைவிக்கு விரோதமாக எழும்புறது, மனைவியை குற்றப்படுத்துறது. if you have the habit of accusing your wife, you are not a spiritual man, you are not a husband, good husband. மனைவியை குறித்து தவறே இருந்தாலும் வெளி ஒரு நபரிடத்தில், மூன்றாவது நபரத்தில் குற்றமாய் பேசத்தக்க துணிச்சல் இருக்குன்னா நீங்கள் ஒரு சரியான நல்ல கணவனே அல்ல. உங்கள் கணவரை குறித்து அவர் தவறே பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காத ஆள் மாதிரி இருந்தாலும் கூட, உங்கள் கணவரை குறித்து தான நெகட்டிவை, எதிர்மறையை வெளியே நீங்கள் சொல்லுகிற ஆளாக இருப்பில்லானால் நீங்கள் ஒரு நல்ல மனைவியே கிடையாது. You are not a good wife. You are not a good wife. நாம் ஈசாக்குடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது, அவன் குடும்பத்தோடு நல்ல ஐக்கியம் உள்ளவன். தன் மனைவியோடு நாம் கற்றுக்கொள்கிறோம். கணவன் மனைவியோடு நல்ல ஐக்கியம். Renew your love. You must have intimacy with your wife or husband. உங்கள் கணவனோடு மனைவியோடு நெருக்கமான உறவு இருக்கட்டும். ஏனென்றால் இந்த பூமியிலே நமக்கும் தேவனுக்கும் மந்தை மேய்ப்பன் என்கிற உறவு இருக்கு. நாம் ஜனம், அவர் லீடர் தேவன் என்கிற உறவு இருக்கு. அவர் தோட்டக்காரர், நாம் தோட்டத்தில் இருக்கிறவைகள், மரங்கள், செடிகள் என்கிற அனுபவம் இருக்கு. அவர் தகப்பன், நாம் பிள்ளை என்கிற அனுபவம் இருக்கு. தேவனும் நம்மளும் சகோதரர்கள் என்கிற உறவு இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு உறவை பற்றி வேதம் பேசுது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. அவருக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை பூமியில் இருக்கிற ஒரு உன்னதமான உறவோடு ஒப்பிடுறார். பூமியில் இருக்கிற உன்னதமான ஒரு உறவு என்ன தெரியுமா? கணவன் மனைவி உறவு. இதை தாண்டி அடுத்த ஒரு உறவு இல்லை. தேவனுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை பூமியில் இருக்கிற கணவன் மனைவி உறவோடு ஒப்பிடுகிறார் என்றால் இதை தாண்டி வேறு ஒரு உறவு இல்லை. பைபிள் படி honor your wife, honor your husband. உங்கள் கணவரை கனம் பண்ணுங்கள், உங்கள் மனைவியை கனம் பண்ணுங்கள். ஏதாவது கசப்பலும் வெறுப்பு இருக்குன்னா மன்னிப்பு கேளுங்க, விட்டு கொடுங்கள். பகையை உங்களுக்குள் வைத்து விடாதிருங்கள். கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நெருக்கம், கணவன் மனைவியை கை கோர்த்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கட்டும். இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25
21. ஜெனிசிஸ் சாப்டர் 25. ஜெனிசிஸ் சாப்டர் 25 verse 21. 21, 25, 21. மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டலினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தார். ஈசாக்கிட்ட கற்றுக்கொள்வது ப்ரே ஃபார் ஈச் அதர். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணா, மனைவியை ஏசுகிறோமே, மனைவியை வேலை வாங்குறோமே, மனைவியை குற்றப்படுத்துகிறோமே, மனைவி பற்றி பேசுகிறோமே, இதை விட அதிகமாக ஜெபிச்சிருக்கோமா மனைவிக்காக? கணவரை பற்றி பலர்கிட்ட பேசுகிறோமே, அம்மாட்ட, சகோதரிட்ட, அவர் இப்படி இப்படி அப்படின்னு பேசுகிறோமே, உங்கள் கணவரை குறித்து கணவருக்காக பேசுகிறத விட அதிகமாக ஜெபிச்சிருக்கீங்களா? உங்கள் மனைவியுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜெபத்தில் இருக்கிறது. சபையில் இருக்கிற கணவன்மார்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கப்படுகிற ஒரு குறிப்பு, உங்கள் மனைவிக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இட்ஸ் இன் யோர் ஹேண்ட், இன் யோர் ப்ரேயர். உங்கள் ஜெபத்தில் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் ஜெபத்தில். மலடியாக இருந்த ரெபெக்காள் கற்பம் தரித்தால் காரணம் ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். சில வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் பென்ஸ் கோயம்புத்தூர் அவங்களுடைய சாட்சிகளை கேட்டேன். அவங்களுடைய மனைவியுடைய சாட்சி, நம்ம பியூலா அம்மாவுடைய சாட்சி. அவருடைய கற்பம் ரொம்ப சுருங்கி போய் சின்னதாக இருக்குமா, உள்ள ரொம்ப யோசனை, பல நாட்களில் குழந்தை இல்லை, அவங்களுக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்குமா. அவெல்லாம் யோசிச்சாங்களா, அப்போ நமக்குலாம் கரு வந்துச்சுன்னா எலி மாதிரி தான் குழந்தை பிறக்குமோ, ரொம்ப குட்டியாக, கற்பந்தரிக்க வாய்ப்பே இல்லை, பல பிரச்சனைகள், சோர்ந்து போய் பல காரியத்தில் போயிருக்காங்க. உங்கள் அப்பா தான் யார் அப்படின்னா காட்டுப்புறாவின் சத்தம் ஐயா, ஒய் வெஸ்லி ஐயா, நம்ம சபைக்கு வந்து ஒய் வெஸ்லி ஐயா. அவங்களுடைய மருமகன் தான் பென்ஸ் பாஸ்டர், அவருடைய மகன் தான் பியூலா சிஸ்டர். அவங்க ரொம்ப வசனத்தின் மேலே ஈர்ப்பு உள்ளவங்க, அவங்க பாட்டு வசனமாக தான் இருக்கும். அவங்க சொன்னாங்களா, இவர் 1000 வாட்டி எழுது, தேவரீ சியோனுக்கு எழுந்தருளி இறங்குவீர்னு எழுது. ஏன்னா மருத்துவரால் கைவிடப்பட்டு வந்திருக்காங்க, ரிப்போர்ட்லாம் நெகட்டிவ், சோர்ந்து போய் வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அதில் 2 சாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாஸ்டர் பென்ஸ் அவங்க மனைவி மேலே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்களாம், ப்ரேயர் பண்ணாங்களாம், என்னுடைய கணவருடைய ப்ரேயர். அப்புறம் எங்கள் அப்பா சொல்ல கீழ்ப்படிஞ்சு, தேவரீ சியோனுக்கு எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் என்ற வசனத்தை நான் 700 வாட்டி எழுதிட்டு இருக்கும்போதே எனக்கு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கற்பம் தரித்தார்கள், நல்ல குழந்தைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல மகிமையான ஊழியத்தை கோயம்புத்தூர்ல செஞ்சுட்டு இருக்காங்க. கணவன் ஜெபித்த ஜெபம், தகப்பன் கீழ்ப்படிந்து எழுதப்பட்ட வசனத்தின் எழுத்துக்கள். 4 காரியத்தை ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்னன்னு கற்றுக்கொண்டோம். முதலாவது, பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டவன். நாம் கர்த்தரை ஆராதிக்கணும். 2வது, தகப்பனின் நிமித்தம், ஆபிரகாமின் நிமித்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் ஊழியனின் நிமித்தம், நம்முடைய முற்பிதாவின் நிமித்தம். 3வது என்ன அறிந்து கொண்டோம் என்றால், he was a man who meditate, தியானம் பண்ணுகிற அனுபவம் உள்ளவன். 4வது, குடும்பத்தோடு நல்ல ஐக்கியம். மனைவிக்காக ஜெபம் பண்ணா, மனைவியோடு லேண்ட் எடுத்துட்டு இருந்தான். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்துருன்னு வேதம் சொல்லுது. ஹாவ் குட் ஃபெலோஷிப் வித் யுவர் ஃபேமிலி. அந்த குடும்பத்தோடு நல்ல ஐக்கியம், நல்ல அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை யாராக இந்த அனுபவங்களை கை கொள்ளவில்லை என்றால், ஆண்டவரே இந்த நாளில் நான் என்ன ஒப்புக் கொடுக்கிறேன், ஆராதிக்க அனுபவத்தில் வளர எனக்கு கிருபை தாரும், தியானம் பண்ணுறதுல வளர எனக்கு கிருபை தாரும், என் குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும், ஊழியனை முன்படுத்த, ஊழியனை அடையாளப்படுத்த, ஊழியன் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட, முற்பிதாவின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட எனக்கு கிருபை தாரும் என்று ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அதிகாரத்தை மறுபடியும் பெற நீங்கள் நேரம் இருக்கும்போது வாசியுங்கள். இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் உரித்தாவதாக. May God bless you. Will receive like Isaac blessings. ஈசாக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். What he did?
He built an altar and worshipped God. Because of his forefather, his father, he blessed. So we should honor our servant of God. Third, we should meditate. Fourth, you must have good fellowship with husband and wife. Those things they learned from Isaac's life. That's what he received, God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். நாமும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே, நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே, நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதி பாடும். நீரே உன்னதர், நீரே மோகபாலா சந்தனமா ஓனமாமதரதரமா, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே, ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே, ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே, ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே, ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை துதிக்கும். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே 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 சர்வ கரமனமோஷம் ப்ரோ, நீரே பாத்திரரே பாத்திரரே, துதி உமக்கே பாத்திரரே, ஷேமோந்தோரோ ஹோலோ துதி உமக்கே, ஆமே ஹல்லேலூயா. ஓ கடைசி எல்லாரும் இணைந்து கர்த்தரை உயர்த்துவோம். அவர் பெரியவர், மகிமையின் தேவன், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நித்திய பிதாவான தெய்வமே. ஹல்லேலோ ரோகோதோ ரோபாலா ஹல்லேலூயா. ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ரிகா பகதர பகதல பகத
ஓஷம் புரோன் தெல்லேமோ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தியானம் உள்ள வாழ்க்கை, குடும்பத்தை கவனிக்கிற வாழ்க்கை, தேவனை முக்கியத்துவப்படுத்தி ஆராதிக்கிற அனுபவங்கள் எங்களுக்கு தாரும். அல்லேலூயா ஓசன்னா. இந்த 4 காரியத்தை ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆராதிக்க அனுபவத்தை தாங்கப்பா, ஆராதனை அபிஷேகத்தை தாங்கப்பா. இன்னும் ஆண்டவரை அதிகமா ஆராதிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஊழியனை கனம் பண்ண, பெற்றோரை கனம் பண்ண கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. குடும்பத்தோடு நல்ல ஐக்கியம், கணவன் மனைவியோடு நெருக்கமான ஐக்கியம், உறவுகளில் முறிவு வராதபடிக்கு சந்தேகங்கள், குழப்பங்கள், குற்றப்படுத்துகிற எண்ணங்கள், குற்றம் சாட்டுகிறவைகள் எல்லாம் வெளியேறட்டும் குடும்பத்தை விட்டு. ஆண்டவரே, நல்ல அனுபவங்கள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தியானம் என்ற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் உடைய இரத்த கொட்டில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதானம், தேவ இரக்கம், தேவ கிருபை, தேவ தயவு ஒவ்வொரு மேலே நிறைவாயிருப்பதாக. கர்த்தருடைய ஆளுகையும் ஆட்கொள்ளுதலும் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் அபிஷேகமும் தொடர்ந்து நடத்தும்படி ஆசீர்வதிக்கிறேன். ஈசாக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த வாரத்தில் அனுபவிக்க உதவி செய்யுங்க. பல மடங்கு அறுவடை பண்ணட்டும் ஆண்டவரை. எதிராளிகள் சமாதானம் பண்ணப்படட்டும். அவர்கள் சொல்லட்டும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்கிற சாட்சி வரட்டும். இயேசுக்கு சித்திராவை குறித்த சோர்வுகள், வாக்குவாதங்கள் மாறி வாக்கு தத்தங்கள் உரித்தாகும்படி ஜெபிக்கிறோம். அந்த வாரத்தில் பண்ற பிரயாணங்கள், பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோடு தேவ கரம் இருக்கட்டும். முடிந்து நடக்கிற டீன் ஃபெலோஷிப், கிட் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப் ஆசீர்வதிங்க. தேவனுடைய ஆளுகை நிறைவாய் தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நடத்துதல், சிநேகம், அபிஷேகமும் கர்த்தருடைய வருகை பரிந்தும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்மோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.